காங்கிரஸ் திமுக கூட்டணியை பிரிக்கிறதுல ஒரு சதி நடக்குதுன்னு முதலமைச்சர் சொல்றாரு. அந்த சதிங்கிற வார்த்தையினுடைய பின்னணி என்ன? அது பொருள் தெரிஞ்சுதானே முதலமைச்சர் சொல்லியிருப்பார். நிச்சயமாக கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக 2019, 2021, 2024 3 தேர்தல்களையும் பாஜக எதிர்ப்பு என்கிற ஒரு ஒற்றை புள்ளி தான் திமுகவுடைய தொடர் வெற்றிக்கு. கடினமான உழைப்பு, மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய அர்ப்பணிப்பான உழைப்பு எல்லாம் காரணமாக இருந்தாலும் பாஜக எதிர்ப்பு என்பதும் அதுல ஒரு முக்கியமான அங்கம். சோ அந்த வகையில ஒரு சதி என்கிற ஒரு பின்னணியை அவர் சுட்டிக்காட்ட வரும்போது பாஜகவில் இருந்து சில சக்திகள் இயக்கலாம் என்கிற கோணத்தில் அவர் அதை பேசுகிறார். பட் அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பேசுபவர்கள் காங்கிரஸ்காரர்கள். நம்ம அந்த துணியை நம்ம கவனிக்க மறந்து விடக்கூடாது. மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள் பேசுறாங்க. அதுலயும் முதல்வர் அவர்கள் காலையில் அறிவிக்கிறார். அறிவித்த ஒரு சில மணி நேரங்களிலேயே அவருக்கு ட்வீட் போடுறாரு. இதெல்லாம் மட்டும் இல்லாம ஆட்சியில் பங்கு கேட்டா அது என்ன சரியா என்பது போன்ற வார்த்தைகளை பிரயோகப்படுத்துகிறார். பட் காங்கிரஸ் இதை அத்தனையுமே அனுமதிக்கல. அந்த இடம் ஒரு நெருடலான சிக்கலான ஒரு இடமாகத்தான் இருந்து கொண்டிருக்காது. காங்கிரஸ் கட்சி அனுமதிக்கிற ஒரு அகில இந்திய தலைமை இல்ல. நான் என்ன உறுதியா நம்புறேன்னா, தலைமையினுடைய அனுமதி இல்லாமல் இந்த குரல்கள் இவ்வளவு காலம் தொடர வாய்ப்பில்லை இல்லையா? ஆமா, நிச்சயமா சார். தலைமை இதற்கு அனுமதித்திருக்கிறார்கள் என்பதனுடைய அறிகுறிதான் டெல்லியில் அழைத்து 2 தரப்பு கருத்துக்கள், மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தது என்பதை அவர்கள் உறுதி செய்யறாங்கல்ல. வெளியில் வந்து பேட்டி கொடுக்கிற பொழுது தொண்டர்களுடைய மனநிலையை கேட்டிருக்கிறோம். ஏன் இவ்வளவு வருடங்கள் 2019 வெற்றி, 21 வெற்றி, 24 வெற்றி, அப்பெல்லாம் தொண்டர்களுடைய மனநிலை என்கிற ஒன்று கேட்பதற்கான இடமே காங்கிரஸ் கொடுக்கலையே. ஒரு இன்று கனிமொழி அவர்கள் சென்று போய் சந்திக்கிறாங்க, ராகுல் காந்தி அவர்களோடு சந்திப்பு நடத்துகிறார். அந்த இடத்துல இந்த விஷயங்கள் முடிவுக்கு வந்திருக்கணும். முதல்வர் அவர்கள் பேசுகிற பின்பு முடிவுக்கு வந்திருக்கணும். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குழுவை அமைக்கிறாங்க. 22ஆம் தேதிக்கு மேல பேசுவோம் என்பது தொடர்பான ஒரு அறிக்கைகள் வருது. அதற்கு பின்பு முடிவுக்கு வந்திருக்கணும். இந்த எந்த சூழலையும் முடிவுக்கு வரல என்பது ஒரு புள்ளி. இன்னொன்று, மாணிக்கம் தாகூர் அவர்களுடைய ஊர் விருதுநகர். அந்த விருதுநகர்லயே திமுகவுடைய இளைஞரணி கூட்டம் நடத்துறாங்க. 1,00,000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளை மட்டுமே தென்மண்டலத்துல இருந்து அழைச்சிட்டு வர்றாங்க. தென்மண்டல நிர்வாகிகள் கூட்டத்தையே மாணிக்கம் தாகூர் பாக்குறாரு. அப்ப அவருக்கே தெரியும், களத்துல தெரியும், தேமுதிகவுக்கு தனக்கு எவ்வளவு ஓட்டு வித்தியாசம் இருந்துச்சு, அதுல திமுகவினர் எவ்வளவு உழைச்சாங்க என்பதும் தெரியும். அப்ப அவருக்கு கள நிலவரம் தெரியுது. அவர் ஊர்லயே ஒரு மாநாடு நடத்துறதையும் பாக்குறாரு, திமுகவுடைய வலிமையும் பாக்குறாரு. அதற்கு பின்பும் அது போன்ற குரல்கள் தொடர்ந்து ஒலிக்குதுன்னா, அகில இந்திய தலைமை காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கு. அவங்களுக்கு 29 பாராளுமன்ற தேர்தல் தான் இனி முக்கியம். 26 சட்டமன்ற தேர்தலில் ஒரு முயற்சி அல்லது ஒரு பயிற்சி எடுத்து பார்க்கலாம். விஜய் போன்றவர்களை காரணமாக காட்டி கூடுதல் சீட்டை பெறுவதுதான் முதல் இலக்கு. ஏன்னா நீங்க படிப்படியாக பார்த்தோம்னா 2011 63 இடம், 2016 அது 41, 2021 கே.எஸ். அழகிரி அவர்கள் அழுது கொண்டே வந்தார் 25 சீட்டு. அப்ப அவர்களுக்கு இயல்பாகவே ஒரு அச்சம் இருக்கு. இந்த அரசு வேற நிறைய நலத்திட்டங்கள் செய்யறாங்க. 1,30,00,000 பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க, மகளிர் விடியல் பயணம் போறாங்க, புதுமை பெண் திட்டம் இருக்கு, தமிழ் புதல்வன் திட்டம் இருக்கு, தினம் தினம் ஏதாவது ஒரு திட்டம் இருக்கு. உங்க கனவை சொல்லுங்கன்னு சிஎம்ஏ கேட்கிறாரு. கனவை சொல்லுங்கன்னு கேட்டா காங்கிரஸ்காரங்க ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு கோஷம் எழுப்புறாங்க. சோ அப்ப அவர்களுக்கு இயல்பாகவே ஒரு அழுத்தம் இருக்கு காங்கிரஸ்